ஆரம்பத்தில் எதுவும் இல்லை. உலகம் இருண்டும் அமைதியாயும் இருந்தது. அந்த நேரத்தில் தேவன் பேசினார், ஒளி உண்டாகட்டும். உடனே பிரகாசமான ஒளி தோன்றியது. தேவன் அதை பகல் என்றும் இருளை இரவு என்றும் அழைத்தார். அடுத்த நாட்களில் அவர் ஆகாயத்தை உருவாக்கினார், மேகங்களை அமைத்தார். பின்னர் பூமி, கடல், மலைகள், ஆறுகள் உருவாகின. பசுமையான செடிகள், மரங்கள், பூக்கள், ஆல் தோன்றின. 4ஆம் நாளில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை படைத்தார். 5ஆம் நாளில் கடல்களில் மீன்கள், ஆகாயத்தில் பறவைகள் உயிருடன் பறந்தன. 6ஆம் நாளில் நிலத்தில் மிருகங்கள் தோன்றின. அதன்பின் தேவன் தன் உருவத்தில் மனிதனை படைத்தார். அவர்களுக்கு பூமியை பாதுகாக்கும் பொறுப்பு கொடுத்தார். 7ஆம் நாள் வந்தபோது தேவன் ஓய்வெடுத்தார். அப்படி தேவன் அழகான உலகையும் அதில் வாழும் உயிர்களையுமெல்லாம் உருவாக்கினார். ஆரம்பத்தில் தேவன் அழகாக படைத்த பூமி முழுவதும் உயிருடன் இருந்தாலும் அதை கவனித்து பராமரிக்க ஒருவரும் இல்லை. அந்த நேரத்தில் தேவன் மண்ணை எடுத்து தன் கரங்களால் ஒரு மனித உருவை அமைத்தார். அதன் பின்னர் அவர் அந்த உருவத்தின் மூக்கில் உயிர் மூச்சை ஊதினார். உடனே அந்த மண்ணால் செய்யப்பட்ட உடல் உயிருடன் எழுந்தது. அவன் பெயர் ஆதாம். ஆதாம் கண்களை திறந்தபோது அவனை சுற்றி பச்சை மரங்கள், மலர்கள், நதிகள், பறவைகள் அனைத்தும் அழகாக தோன்றின. தேவன் அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அதிலுள்ள உயிர்களை பாதுகாக்கும் பொறுப்பு கொடுத்தார். பார்த்த ஒவ்வொரு பூவும், கேட்ட ஒவ்வொரு பறவையின் குரலும், ஏதேன் தோட்டத்தின் அமைதியும் ஆதாமுக்கு அதிசயமாக இருந்தது. எல்லாவற்றிலும் தேவனின் அன்பும் சிருஷ்டியின் அழகும் அவன் உணர முடிந்தது. இவ்வாறு தேவன் தன் உருவத்திலும் தன் அன்பிலும் மனிதனை உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வாழ்ந்தபோது எல்லாம் அழகாக இருந்தாலும் அவன் இன்னும் தனியாக இருந்தான். இது தேவனுக்கு தெரிந்தது. மனிதன் ஒற்றையாக இருக்கக்கூடாது என்று அவர் நினைத்தார். அதனால் தேவன் ஆதாமுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்தார். ஆதாம் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் தேவன் அவன் ஒரு எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்கினார். அந்த உருவம் மென்மையான அழகும் தேவனின் அன்பும் நிறைந்திருந்தது. அவள் கண்களை திறந்ததும் தோட்டத்தின் ஒளியும் நிறங்களும் அவளை வரவேற்றது. அவள் பெயர் ஏவாள். ஆதாம் விழித்தபோது தேவன் அவன் முன் நின்ற பெண்மணியை காட்டினார். ஒருவருக்கொருவர் துணையாக உலகை கவனித்து பராமரிக்க தேவன் அவர்களை அழைத்தார். ஏவாள் தோட்டத்தில் நடக்கும் ஒவ்வொரு உயிருடனும் அமைதியாக இணைந்தாள். பறவைகள் அவளைக் கண்டு மகிழ்ந்தன, மலர்கள் அவள் அருகே மலர்ந்தன. இவ்வாறு தேவன் மனிதனுக்கு துணையாக, அன்பின் அடையாளமாக அழகான ஏவாளை படைத்தார். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஏதேன் தோட்டத்தில் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினார். தேவன் உருவாக்கிய ஏதேன் தோட்டம் உலகில் எங்கும் காண முடியாத ஒரு அழகான இடம். பச்சை மரங்கள் உயரமாக நின்றன. பலவிதமான மலர்கள் நிறமும் மணமும் பரப்பின. தெளிந்த நீர் ஓடும் நதிகள் தோட்டத்தை சுற்றி அமைதியையும் சலசலப்பையும் கொடுத்தன. உதயமாகும் சூரியன் தோட்டத்தை பொன்னிறமாக மாற்ற, மாலை சூரியன் அதை மென்மையான நிறங்களால் அலங்கரித்தது. இதில் வாழ்ந்த விலங்குகள் அனைத்தும் அமைதியுடன் இருந்தன. மான், சிங்கம், பறவைகள், குரங்குகள், முயல்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக இருந்தன. எந்த மிருகமும் மற்றொன்றுக்கு தீங்கு செய்யாமல் ஒற்றுமையோடு வாழ்ந்தன. பறவைகளின் குரல் தோட்டத்தின் இசையாக இருந்தது. இந்த அழகான இடத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் வைத்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். இந்த தோட்டத்தை பாதுகாப்பது, செடிகளையும் மரங்களையும் கவனிப்பது, விலங்குகளுக்கு பெயரிடுவது, அவற்றை அன்புடன் பராமரிப்பது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் விலங்குகளுடன் நடந்து தோட்டத்தின் செடிகள் வளர்வதை பார்த்து மகிழ்ந்தனர். ஏதேன் தோட்டம் அன்பு, ஒற்றுமை, அமைதி நிறைந்த தேவனின் பரிசாக இருந்தது. ஏதேன் தோட்டம் என்பது தேவன் உருவாக்கிய மிக அழகான இடம். பசுமையான மரங்கள், மணக்கும் மலர்கள், மெதுவாக ஓடும் நதிகள் அனைத்தும் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிரப்பியிருந்தது. இந்த அழகான தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவன் கொடுத்த பொறுப்புகளை மகிழ்ச்சியாக செய்து வந்தனர். அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தார். அது நன்மை தீமை அறிவு மரம். ஒரு நாள் அதே மரத்தின் அருகே சுருண்டு படுத்திருந்த பாம்பு ஏவாளை நெருங்கி இனிமையான குரலில் பேசத் தொடங்கியது. இந்த கனியை சாப்பிட்டால் உனக்கு பெரிய ஞானம் கிடைக்கும், நீ தேவனைப் போல அறிவாளியாகி விடுவாய் என்று கவர்ச்சியாக சொன்னது. ஏவாள் அந்த கனியை பார்த்தாள். அது மினுமினுக்கும் அழகாக இருந்தது. சில நிமிடங்கள் அவள் தயங்கினாள். பாம்பின் வார்த்தைகள் அவளின் மனதில் சுழன்றன. சாப்பிட்டால் என்ன ஆகும்? உண்மையிலேயே நான் மேலும் புத்திசாலியாகி விடுவேனா என்று அவள் யோசித்தாள். பின்னர் பாம்பின் சோதனைக்கு ஆளாகி
ஏவாள் அந்த கனியை எடுத்து சாப்பிட்டாள். அதன் பின் அதை ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவன் கூட அதை சாப்பிட்டான். அந்த ஒரு நேரத்தில் அவர்கள் உள்ளத்தில் புதிதாக ஒரு உணர்வு தோன்றியது. பயம், குற்ற உணர்வு, மறைந்து கொள்ள வேண்டிய விருப்பம். இந்த சின்ன முடிவு அவர்களுடைய வாழ்வை மாற்றியது. தேவனின் பாதையிலிருந்து விலகும் ஒரு தருணம் எவ்வளவு பெரிய விளைவுகளை உருவாக்க முடியும் என்று காட்டும் மிக முக்கியமான கதை இது.